பிரைஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். ஒரு சாட்சி இன்னொரு சாட்சியை உயிர்ப்பிக்கும். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இது என்னோட சாட்சி இல்லை, நான் ஒரு சகோதரியை பற்றி இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சாட்சி கண்டிப்பா இந்த நான் சொல்ற காரியம் உங்களை என்கரேஜ் பண்ணும். இது உங்களை உயிர்ப்பிக்கும். கர்த்தர் கிருபை செய்வார். ஆக்சுவலி நான் லைவ்ல ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி என்னோட ஒரு 2 months என்னோட ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சில பலவீனங்கள் வந்துச்சு. ஜாயிண்ட் பெயின், அதுக்கப்புறம் ஆங்கிள், எல்லா ஜாயின்ஸும் பெயின் சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர்கிட்டையும் போனாங்க. அவங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிச்சுட்டே இருந்தோம். அவங்களும் என்னோட எப்பவும் ப்ரேயர் லைவ்ல வருவாங்க, என்னோட வீடியோலாம் பார்ப்பாங்க, கண்டினியூஸாக கான்டாக்டில் இருப்பாங்க. அவங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு அவங்க ரொம்ப சிவியர் பெயின், மெடிக்கேஷன்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணியும் குறையல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசோர்ந்து போயிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க லைவில் அக்கா, நான் உங்களுக்கு குட் பாய் சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த லைவ்ல வந்தேன். இனி நான் ப்ரேயர்ல வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ஆண்டவருடைய மேல நம்பிக்கை இல்லை. அவர் என்னை சுகப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னோட வியாதியை சுகப்படுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஐ ஹாவ் நோ ஹோப் அப்படின்னு சொல்லி அவங்க ஐ வில் குவிட் திஸ் ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட நான் இந்த ப்ரேயர் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குட் பாய் அக்கா அப்படின்னு சொல்லி சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயரை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 month, பட் நான் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க பெயரை சொல்லி சொல்லி அவங்களுக்காக ஜெபிச்ச என்னோட ஜெபம் வீணா போகல. 1 மாசம் கழிச்சு திடீர்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கோம் எல்லாரும் லைவ்ல. அவங்க அக்கா சாரி, நான் குவிட் பண்ண போனது அது பெரிய தப்பு. ஆண்டவர் இப்போ நான் பலவீனத்தோட தான் இருக்கிறேன், ஆனா அந்த பலவீனங்களில ஆண்டவர் என்னை பலப்படுத்துறார். அவர் கண்டிப்பா இதை கம்ப்ளீட்டா அவர் என்னை கியூர் பண்ணுவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன்க்கா. அதனால நான் இந்த ப்ரேயரை விட்டுறதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடு சேர்ந்து இன்றும் அவங்க ஜெபிக்கிற ஒரு சகோதரியாய் காணப்படுறாங்க. ஆண்டவர் இன்றைக்கு அவங்க பலவீனங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அவங்க பலவீனங்கள் அவங்களுக்கு இருக்கலாம், சுகவீனங்கள் இன்னும் அதிகரிக்கலாம், ஆனா அந்த நம்பிக்கை பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆண்டவர் மேல இருந்த நம்பிக்கை அதெல்லாம் அந்த பிகினிங்ல போனது. ஆனா அவங்க அந்த 1 month அவங்களா பேசி ஆண்டவர்கிட்ட பேசியிருக்காங்க, தனியா ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், அவங்களுக்காக நான் ஜெபத்தை விடவே இல்லை, கண்டினியூஸா ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு. அந்த சகோதரி பூரண சுகம் அடைம்படியாய் நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு சாட்சியை இன்னொரு சாட்சியை உயிர்ப்பிக்கும் என்ற நம்பிக்கையில நான் இன்னைக்கு அவங்கள பத்தி ஷேர் பண்றேன். நீங்களும் உங்களுடைய வியாதிகளா இருக்கட்டும், உங்களோட தேவைகளா இருக்கட்டும், பலவீனங்களா இருக்கட்டும், சரீர பலவீனங்களோ இல்ல வேலை இல்லாத பலவீனங்களோ இல்ல பினான்சியல் ப்ராப்ளமோ, எதுவா பிள்ளை இல்லாத காரணங்களோ, கர்ப்பத்தின் தடைகளை உடைக்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். பிள்ளையில்லாத காரணங்களா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்ம ஆண்டவரை என்னைக்குமே விட்டுக்கூடாது. ஏன்னா என்னைக்குமே நம்ம கைவிடாத தேவன் அவர் ஒருவர் தான். இன்னைக்கு கூட நான் உங்களோடு பேசிட்டு இருக்கேன்னா அது கர்த்தருடைய சுத்த தூய கிருபை மட்டும்தான். நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன் அப்படின்னு அநேகர் சொன்னாங்க. அந்த அளவுக்கு மன அழுத்தத்துல இருந்தேன்னா ஆண்டவர் இன்றைக்கு என்னை சுகமாய், தைரியமாய், சந்தோஷமாய், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும் பண்ணும்படியாய் என்னை ஆண்டவர் ஜீவனோடு என்னை இன்று உங்களோடு பேசிக்கொண்டு அநேகருக்கு ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நீங்களும் இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைவான கர்த்தரை உங்க குடும்பத்துல வைங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் எல்லா பலன்களையும் மாற்றி போடுவார். நீங்க இந்த ஜெபத்துல கலந்துக்கணும் அப்படின்னு வாஞ்சா இருந்தீங்கன்னா என்னோட லைவ் ப்ரேயர்ல என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெய்லி கண்டினியூஸா ஜெபிக்கலாம். கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ப்ரேயர் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். தொடர்ந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ ஆல்.